ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயந்தி செந்தில்குமார். இன்றைக்கி வாழைப்பூ வச்சு ஒரு இனிப்பு சுருள் பார்க்க போகிறோம். அதுக்கு நைட்டே வாழைப்பூவை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் ஆஃப் பாயில் பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு, இது தண்ணி ஊற்றி நம்ம ஒரு சப்பாத்தி அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பூவை இது மாதிரி பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் தண்ணி வடிகட்டி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். வாழைப்பூவே பசங்களுக்கு தெரியாத அளவுக்கு இது ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு நம்ம கொடுத்து அந்த பசங்க ஹெல்த்தியாக ஆகணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ரெசிபி ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தாராளமாகவே நெய் விட்டுக்கோங்க. அதில் பொட்டுக்கடலை நான் சேர்த்துருக்குறேன். கடலைப்பருப்பு மாதிரி தெரியும், ஆனால் கடலைப்பருப்பில் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா ப்ரௌனாக வர வரலையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அது கூட நம்ம துருவி வச்சிருக்கக்கூடிய தேங்காயும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம வாழைப்பூ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாழைப்பூவை அதில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சமாக நம்ம வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். இது எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்ம இனிப்புக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் நார்மலான வெல்லம் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இனிப்புக்கு நம்ம எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பூர்ண மாதிரி நமக்கு வந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், சப்பாத்தி நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்குறோம். அந்த மாவை நம்ம இந்த மாதிரி உருட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக சப்பாத்தி நம்ம உருட்டுற மாதிரி உருட்டி அதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் நம்ம நெய் தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூரணம் அதையும் அதுக்குள்ளே வச்சு அப்படியே ரோல் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வச்சு நம்ம நார்மலாக வெஜ் ரோலாக செய்வோம்ல, அதே மாதிரி தான் இந்த வாழைப்பூ வச்சு நம்ம ரோல் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சப்பாத்தியில் கோதுமை மாவில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பசங்களுக்கும் லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லீவில் எதையாவது செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.